நெப்போலியன். அத்தியாயம் 2. பனிக்கோட்டை தளபதி, த ஸ்னோ ஃபோர்ட் ஜெனரல். தனது 10வது வயதில் நெப்போலியன் தனது தாய் நாடான கார்சிகாவை விட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு படிக்கச் சென்றான். பிராயன் என்ற இடத்தில் இருந்த இராணுவப் பள்ளி அது. அங்கு அவனுக்கு பல சோதனைகள் காத்திருந்தன. அவரது கார்சிகா உச்சரிப்பை வைத்தும் அவனது ஏழ்மையான தோற்றத்தை வைத்தும் பிரெஞ்சு பணக்கார வீட்டுப் பிள்ளைகள் அவனை கேலி செய்தார்கள். இதோ பார், கார்சிகா காட்டுமிராண்டி வருகிறான் என்று அவர்கள் சிரிப்பார்கள். ஆனால் நெப்போலியன் அவற்றைக் காது கொடுத்து கேட்கவில்லை. அவரது கண்கள் லட்சிய கனவில் மிதந்தன. தனிமை அவனுக்கு நண்பனானது. மற்றவர்கள் விளையாடும்போது அவன் நூலகத்தில் மூழ்கிக் கிடப்பான். அலெக்சாண்டர், சீசர் போன்ற மாவீரர்களின் வரலாற்றை விரும்பி படித்தான். ஒரு நாள் நானும் இவர்களைப் போல வரலாற்றில் இடம் பிடிப்பேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான். ஒரு வருடம் கடுமையான குளிர்காலம் வந்தது. பள்ளி மைதானம் முழுவதும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருந்தது. வெளியே விளையாட முடியாமல் மாணவர்கள் தவித்தனர். அப்போது நெப்போலியன் முன்வந்தான். நண்பர்களே, நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? இந்த பனியை வைத்து ஒரு கோட்டை கட்டுவோம் வாருங்கள் என்று அழைத்தான். அவரது குரலில் இருந்த அதிகாரமும் வைராக்கியமும் அனைவரையும் கவர்ந்தது. கிண்டல் செய்தவர்கள் கூட அவன் பின்னால் அணிவகுத்தார்கள். பனிக்கோட்டை உருவானது. மாணவர்கள் 2 படைகளாகப் பிரிந்தார்கள். ஒரு படை கோட்டையைக் காக்க வேண்டும், மற்றொன்று தாக்க வேண்டும். தாக்குதல் படைக்கு நெப்போலியன் தலைமை தாங்கினான். பனிச்சண்டை தொடங்கியது. உண்மையான போர்க்களத்தைப் போலவே அவன் கட்டளைகளைப் பிறப்பித்தான். வலப்பக்கம் முன்னேறு, இடப்பக்கம் தடுப்புச் சுவர் அமை என்று முழங்கினான். அந்தச் சிறு வயதிலேயே அவரிடம் இருந்த திட்டமிடும் திறனையும் தலைமைப் பண்பையும் பார்த்து ஆசிரியர்களே வியந்து போனார்கள். இவன் சாதாரண பையன் அல்ல, வருங்கால தளபதி என்று பேசிக் கொண்டார்கள். 5 ஆண்டுகள் கடின உழைப்பிற்குப் பிறகு அவன் பாரிஸ் நகரில் உள்ள உயர் இராணுவப் பள்ளிக்கு தேர்வானான். அது ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஆனால் விதி அங்கும் அவனைச் சோதித்தது. அவரது தந்தை சார்லஸ் புற்றுநோயால் காலமானார். குடும்பம் வறுமையில் வாடியது. நெப்போலியன் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் நிலை வந்தது. எனினும் அவன் தளரவில்லை. 2 ஆண்டுகள் படிக்க வேண்டிய பாடங்களை ஒரே ஆண்டில் படித்து முடித்தான். தனது 16வது வயதிலேயே இராணுவ அதிகாரியாக பொறுப்பேற்றான். பனிக்கோட்டையில் தொடங்கிய அவரது பயணம் இப்போது உண்மையான போர்க்களத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. உலகம் அவனுக்காக காத்திருந்தது.